டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய நிகழ்ச்சியில் இஞ்சி சுக்கு இதை ஆயுர்வேதத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காரமான உணவுகள் எல்லாம் மருத்துவ பயனுடையதாக இருக்கும். அதை அதிகமாக உணவில் சேர்த்துக்குவோம். சில இடங்களில் இஞ்சி சேர்ப்போம், சில இடங்களில் சுக்கு சேர்ப்போம். இது நமக்கு பாரம்பரியமாக வர்றது. ஏன் எதற்காகன்றது நம்ம பல நேரங்களுக்கு தெரியாது. சரி, இந்த நிகழ்ச்சியில் சில விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். இஞ்சி முதல்ல பார்ப்போம். இஞ்சி நல்ல காரத்தன்மையுடையது, செரிப்பதற்கு சற்றே கடினமானது, அப்புறம் உடலில் வறட்சியை ஏற்படுத்தக்கூடியது. இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு சளி இருக்குது அப்படின்னா அதுக்கு இஞ்சி சாறு தேன் கலந்து கொடுப்போம். அதை என்ன பண்ணும், சளியை நன்றாக அகற்றி அந்த இடத்தை வறட்சியாக்கும். பசி இல்லை அப்படின்னா நமக்கு எலுமிச்சை சாறில் லேசாக இஞ்சி சேர்த்து கொடுப்பதுண்டு, அல்லது மோரில் இஞ்சி சேர்த்து கொடுப்பதுண்டு. இது எல்லாமே என்ன பண்ணும்னா நல்ல பசியை தூண்டும், கழிவுகளை வெளியேற்றும். இது இஞ்சியின் அடிப்படை தன்மை. இதே சுக்காக இருக்கட்டும். சுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு இஞ்சியை நல்லா முத்திய இஞ்சியை நம்ம காய போட்டு எடுக்கும்போது அது சுக்கு, அதில் நல்ல வறட்சியாக இருக்கும். அப்போ சுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, சுக்கில் கொஞ்சம் உடலை பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இஞ்சி கழிவுகளை அப்படியே வெளியேற்றும். சாப்பிட்ட உடனே அதை செரிமானம் செய்வதற்கு பயன்படும். செரிமானமான பிறகு கழிவுகளை எளிதாக வெளியேற்றிவிடும். ஆனால் சுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீண்ட நாள் பிரச்சனைக்கு சிறந்ததாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் IBS, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். சாப்பிட்ட உடனே அவங்க மலம் கழிப்பார்கள். இதில் என்னென்னா, அந்த உணவை தாங்கி பிடித்து செரித்து கழிவுகளை வெளியேற்றணும். அந்த இடத்துக்கு ஏற்றதுன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி கிடையாது, சுக்கு. சுக்குக்கு மலத்தை இறுகச் செய்து கழிவுகளை வறட்சியாக்கி தேவையான கழிவுகளை வெளியேற்றுவதுதான் சுக்கோட பண்பு. அப்போ நீண்ட நாள் நோயாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம சுக்கை தான் பயன்படுத்துகிறோம். மேலும் ஒருவருக்கு பலம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இஞ்சியும் காரத்தன்மையுடையது, சுக்கும் காரத்தன்மையுடையது. ஆனால் இரண்டுமே ஆண்மைத்தன்மை பெருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்கனால அப்போ நீண்ட நாளுக்கு பயன்படுத்தணும். ஒரு மருத்துவத்தில் நம்ம ஒரு கஷாய வடிவில் பயன்படுத்தணும், அல்லது இலகம்னு சொல்லுவோம், லேகிய வடிவில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு சுக்கு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா அந்த இஞ்சி வறண்டும் பொழுது அதோடைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டைட்டனிங் ஆகி அது உடலால் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை அடைகிறது. இதுலனா சுக்குல. அப்போ எந்தெந்த இடத்துல இந்த சுக்கை நம்ம பயன்படுத்துகிறோம்னா, நீண்ட நாள் நோய்கள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமியூன் டிசீசஸ். ஆட்டோமியூன் டிசீஸில் நம்ம உடலோட கழிவுகள் ஆங்காங்கே சந்திகளில் தங்குறதாக இருக்கட்டும், அல்லது தோலில் தங்குறதாக இருக்கட்டும். இப்படி நிறைய ஆட்டோமியூன் டிசீஸ் இருக்குது. விட்டிலிகோவாக இருக்கட்டும், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், SLE, இந்த மாதிரியான இடங்களில் பல நிலைகளில் நம்ம சுக்கை கஷாயமாகவோ அல்லது நெய் வடிவிலையோ பயன்படுத்துகிறோம். சரி, அப்போ எப்படி டாக்டர் நான் அந்த இஞ்சியும் சுக்கையும் நம்ம கொடுக்கறது அப்படின்னா, இஞ்சி உடைய பயன்பாடு கொஞ்ச காலத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சளி பிடிச்சிருக்கு, அல்லது பசி இல்லை, வயிற்று பொறுமல் இருக்குது, அப்போ ஒரு 2 நாட்களோ 3 நாட்களோ இப்படி மட்டும்தான் நம்ம இஞ்சியை பயன்படுத்தணும். ஆனால் சுக்கை நம்ம கஷாயமாக பயன்படுத்தினாலும் இஞ்சி அளவுக்கு வயிற்று எரிச்சல் நமக்கு ஏற்படாது. இதுதான் சுக்குடைய அடிப்படை தன்மை. சரி, இப்போ இஞ்சியாக இருக்கட்டும், சுக்காக இருக்கட்டும், இது யார் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். பொதுவாகவே நம்மக்கிட்ட மக்களுக்கு என்னென்னா, நல்ல விஷயங்களை நிறையா சாப்பிட்டா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இயல்பாகவே இருக்குது. ஒரு உணவாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், அவரவர் உடல் தன்மைக்கு ஏற்றவாறு தான் அதை எடுத்துக்கொள்ளணும். ஒரு கடந்த வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நேயர் தொலைபேசி பண்ணி கேட்டார், தினமும் காலையில் நான் இஞ்சி போட்டு டீ குடிப்பேன், ஏன்னா எனக்கு செரிமானம் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சரிச்சல் இருக்குது அப்படின்னாங்க. அவர் பித்த உடல்வாகுடையவராக இருப்பாங்க. இஞ்சி சிறந்ததாக இருந்தாலும் அவருடைய உடல்வாகுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. அப்போ இஞ்சியாக இருக்கட்டும், சுக்காக இருக்கட்டும், அவரவர் உடல் தன்மைக்கு ஏற்றவாறு தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அப்போ யாரெல்லாம் இதை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னா, கொஞ்சம் தலை சுற்றல் இருக்கவங்க, உடலில் வறட்சி இருக்கவங்க, தூக்கமின்மை இருக்கவங்க, தோல் அழற்சி, அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கவங்கலாம் அதிகமாக இஞ்சியோ சுக்கையோ பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மருந்தாக பயன்படுத்தும் பொழுது மருத்துவரின் அறிவுரைப்படி மட்டும்தான் நமக்கு எடுத்துக்கொள்ளணும். சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இஞ்சி மற்றும் சுக்கு பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.